அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக அனைத்து மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய திட்டமாக கட்டாய சட்டம் இயற்றப்படும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த அனைத்து உற்பத்திக்குரிய அந்த பொருள் அனைத்தையுமே விலைப்பட்டியல் நிர்ணயம் செய்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் சந்தைப்படுத்தும் விரிவாக்கம் செய்யப்படும். அனைத்து மக்களுக்கான வேலை வாய்ப்பு, கூட்டமைப்பு தொழில், வேளாண்மை கூட்டமைப்பு, கால்நடை கூட்டமைப்பு, தொழில் சார்ந்த கூட்டமைப்பு, வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் அனைத்துமே விரிவாக்கம் செய்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு முறைப்படுத்தும் சட்டமாக அமைத்து கொடுக்கப்படும். அம்மக்களுக்கான வரி நீக்கம் செய்து முழுமையாக இந்திய தேசம் வரியில்லா தேசமாக முழுமைப்படுத்தப்படும். வெளிநாடுகளிலிருந்து இங்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு இறக்குமதி செய்வதற்கான ஒரு நல்ல தரமான பொருளுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்யப்படும். இதனால் நம்மளுடைய இந்திய தேசத்திலிருந்து வெளிநாடுகள் சென்று நம்மளுடைய வர்த்தகத்தை மேலோங்க செய்யவும் ஒரு நல்ல நம்மளுடைய இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக நம்மளுடைய இந்திய தேசம் முழுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. இங்கு தனிநபர் ஆதிக்கமாக இன்றைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக வெளிநாடுகளிலிருந்து நம்மளுடைய ஆளுமை சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கும் அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக விற்பனைக்குரிய அங்கீகாரம் முழுமையாக நம்முடைய இந்திய தேசத்தின் அங்கீகாரம் நம்மளுடைய கையில் இருக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்தில் வெளிநாடுகளுடைய விற்பனை அங்கீகாரம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு நாம் ஒரு அடமான பொருளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இனி வரும் காலங்களில் நம்மளுடைய விவசாயம் சார்ந்த, தொழில் சார்ந்த அனைத்து பொருட்களிலும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்தும் முறை நேரடியாக அங்கு அதற்குரிய பிரத்யேக அமைப்புகள், தொழிற்சாலை மற்றும் அங்காடிகள், ஷாப்பிங் மால் போன்ற அனைத்துமே உருவாக்கப்பட்டு முறையான அந்த நாட்டுக்குட்பட்டு வர்த்தகத்தை முழுமையாக்கப்படும். இதனால் நமக்கு நம்மளுடைய தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அங்கீகாரம் அளிக்கப்படும். இன்றைக்கும் வெளிநாடுகளில் இருக்கும் குப்பைகளை மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கும் அரசியல் ரீதியான அனைத்துமே முறைப்படுத்தும் தடை பாதுகாப்பாளன் சட்டம். இன்றைக்கும் நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய பேச்சுரிமையை இழந்து, நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து நடப்பதற்கு கூட வரி செலுத்தி கொண்டிருக்கும் அவல நிலை, சுங்க சாவடிகள் முழுமையாக அகற்றப்படும். வரும் காலங்களில் ஒரு சுதந்திரமான ஒரு மூச்சு காற்றை சுவாசிப்பதற்குரிய அங்கீகாரம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். இன்று குடியரசு தினமாக இருந்தாலும் இன்றைக்கும் முழுமை பெறாமல் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமும் தனிநபர் ஆதிக்கமாகவும் நம்மளுடைய குழந்தைகள் இன்றைக்கு பாதுகாப்பின்றி, பெண்கள் பாதுகாப்பின்றி நடமாடிக்கொண்டிருக்கும் அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். என்றைக்கு நமக்கு முழுமையான சுதந்திரம் என்றால் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அந்த சுதந்திர காற்றை கண்டிப்பாக இம்மக்கள் சுவாசிப்பார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள், முதியோர்கள் அனைவருக்குமான பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். தொழில் சார்ந்த, விவசாயம் சார்ந்த அனைத்துக்குமே மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய இந்திய தேசம் முழுமையாக வரி நீக்கம் செய்து அனைத்து நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல தேசமாக திகழும் என்பதை இங்கு திறன்பட